ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தற்போது ஆப்கானிஸ்தான் நாட்டு வீரர்கள் செய்த செயல் தான் பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தானுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே நடைபெற்ற போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய அளவில் வைரலாக மாறிச்சு. இந்தியாவுக்கு அவங்க பண்ண சப்போர்ட் தான் பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களுக்கு பெரிய அளவில் கோவத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ மற்றும் கேப்டன் ரோஹித் சர்மா இவங்களுடைய முயற்சியினால் ஒரு மிகப்பெரிய உதவி தற்போது ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு கிடைச்சிருக்கு. இது கிரிக்கெட்டில் வளர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆப்கானிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய பரிசாகவும் தற்போது அவங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா மேலும் அந்த நாட்டில் வளர்ந்து வரக்கூடிய இளம் வீரர்களுக்கு பெரிய ஒரு ஊக்கமாகவும் அமைந்து இருக்குது. இதற்கு தான் தற்போது ஆப்கானிஸ்தான் வீரர்கள் அனைவருமே நன்றி தெரிவித்து கொண்டிருக்காங்க. இந்தியாவுடைய இந்த ஒரு செயல் தற்போது மற்ற கிரிக்கெட் உலக நாடுகளினாலும் பெரிய அளவில் பாராட்டப்பட்டு வருது. அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பார்த்தீங்கன்னா, இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே நடைபெற்ற லீக் போட்டியில் 320க்கும் அதிகமான டார்கெட்டை செட் பண்ணி கிரிக்கெட்டையே கண்டுபிடிச்ச இங்கிலாந்து அணியை பார்த்தீங்கன்னா வீழ்த்தி ஆப்கானிஸ்தான் ஒரு மிகப்பெரிய சாதனையை பண்ணியிருக்காங்க. ஆப்கானிஸ்தான் தற்போது இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடருக்கு இடம்பெற்றது அனைவராலையும் ஆச்சரியமாக பார்க்கப்பட்டது. அதாவது ஒரு நாள் போட்டிகளுக்கான தரவரிசையில் முதல் 8 இடத்துல இருக்கக்கூடிய அணிகள் மட்டுமே இந்த சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேற்க முடியும் அப்படின்ற நிலைமை வந்தப்போ இவங்க டாப் 8க்குள்ளே வந்தது அனைவருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருந்தது. காரணம், வெஸ்ட் இண்டீஸ், ஸ்ரீலங்கா போன்ற அணிகள் கூட இதுக்குள்ளே இடம்பெறாத முடியாமல் நிலைமை இருந்தபோது ஆப்கானிஸ்தான் அதிரடியாக இந்த தொடருக்குள்ளே நுழைஞ்சாங்க. அவங்க முதல் போட்டியில் தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக தோல்வியை தழுவி இருந்தாலுமே கூட இங்கிலாந்து அணிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து விளையாண்டு இருந்தாங்க. அதுலேயும் இங்கிலாந்து போன்ற ஒரு வலுவான அணிக்கு எதிராக இவங்க பெற்ற இந்த ஒரு வெற்றி தற்போது அவங்க அரையிறுதிக்குள்ளே நுழைவதற்கான வாய்ப்பை மேலும் உயிர்ப்போடு வச்சிருக்கு. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான தொடரில் இவங்க வெற்றி பெறும் பட்சத்தில் கண்டிப்பாக அரையிறுதிக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. அப்படி இவங்க நுழைஞ்சாங்க அப்படின்னா இந்தியாவோடு தான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரையிறுதி போட்டியை எதிர்கொள்ள நேரிடும். இந்த நிலைமையில் ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் அணி தற்போது இங்கிலாந்து அணிக்கு எதிரான பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருப்பதை அனைவருமே பாராட்டி கொண்டிருந்தாங்க. தற்போது அவங்க நாட்டுக்களை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டுக்கு போதிய நிதி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. ஒவ்வொரு வீரர்களுமே தங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி அவங்க இந்த ஐசிசி தொடரில் விளையாடி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அப்படி இருக்கும்போது பிசிசிஐ மற்றும் இந்திய அணியின் கேப்டனான ரோஹித் சர்மா அவர்களுடைய முயற்சியின் மூலமாக ஒரு மிகப்பெரிய தொகை தற்போது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாது கேப்டன் ரோஹித் சர்மா தற்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானில் தற்போது திறமையாக உள்ளூர் போட்டிகளில் ஜொலிக்கக்கூடிய வீரர்கள் தகுந்த பயிற்சி பெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் வந்து செய்கிறோம். அவங்க விரும்பினா இந்தியாவில் வந்து கிரிக்கெட் பயிற்சி மேற்கொள்வதற்கு நாங்கள் வந்து தற்போது இலவசமாக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். எங்ககிட்ட இருக்கக்கூடிய பயிற்சியாளர்களை வச்சு அனைத்து உதவிகளையும் நாங்கள் ஆப்கானிஸ்தானுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கோம். அதற்கு அந்த வீரர்கள் விரும்பினா மட்டும் போதும் அப்படின்னு தற்போது ரோஹித் சர்மா அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. இதுதான் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தியாக அமைஞ்சிருக்கு. ஏற்கனவே அவங்க நாட்டில் கிரிக்கெட்டுக்கு போதிய நிதி இல்லாமல் பல வீரர்கள் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டை எதிர்காலமாக நினச்சி கொண்டிருக்கவங்க தற்போது தங்களுடைய வாழ்க்கையை இழந்து கொண்டிருக்காங்க. தற்போது பிசிசிஐயும் கேப்டன் ரோஹித் சர்மா அவர்களும் இணைந்து செய்திருக்கக்கூடிய இந்த ஒரு செயல் தான் தற்போது ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய ஒரு வரமாக தற்போது மாறி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.